கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளின கல். அஸ்திவாரம் போடுறப்போ ஒரு சில கற்களை போட்டு அஸ்திவாரம் போடுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கல் ரொம்ப கூர்மையாகவோ அல்லது ஒரு அமைப்பு இல்லாமையோ ஒரு கல் இருக்கும். இந்த கல்லத்துக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போதைக்கு இதை யார் சரி பண்ணிகிட்ருக்கிறது, இதை யார் சைஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் சைஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. சைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அதை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. எறிஞ்சிட்டு இருக்கிற எல்லா கற்களையும் கொண்டு அந்த அஸ்திவாரத்தை நல்லா போட்டு வருவாங்க. இப்போல்லாம் செங்கல், அது இல்லாமல் பிரிக்ஸ் கல், இப்படிலாம் பல விதமான கற்கள் வந்துருச்சு. அப்போல்லாம் கருங்கல் தான். கல்லை உடச்சி எடுத்துகிட்டு போய் வீடுகள் கட்டுவாங்க. இப்போ இந்த அஸ்திவாரத்தை கட்டுவாங்க, அதுக்கு மேலே செவுத்தை கட்டுவாங்க, அப்படி கட்டடம் கட்டிகிட்டே வருவாங்க. மேலே கோம்பை சுவர் கட்டுவாங்க. அதுதான் கடைசி. அதில் வரக்கூடிய அந்த கோம்பையில் வரக்கூடிய கல் தான் பார்த்திங்கன்னா கடைசி. அந்த கல் சதுரமாக இருந்தால் சரி வராது. அந்த கோம்பை மேலே வைக்கக்கூடிய கல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உருவம் மட்டும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சதுரமாக இருந்துச்சுன்னா கூர்மையாக அதில் மேலே போய் இப்படி கூர்மையாக மரம் உட்காராது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கல்லை எடுத்து உடைச்சி அந்த இடத்துக்கு வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு எது கண்ணுக்கு படுன்னா, இந்த ஆகாதுன்னு தூக்கி போட்டாங்க பார்த்திங்களா, அந்த கல் எடுத்து உடைச்சி மேலே வைப்பாங்க. இப்போ ஆகாதென்று அவங்க தூக்கி போட்ட கல் தான் அந்த கட்டடத்தை முழுமையாக்கக்கூடிய கல்லாக அந்த இடத்துல இருக்குது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஒரு குடும்பத்தில் அல்லது ஒரு சபையில் அல்லது ஒரு ஊரில் எந்த ஒரு மனிதனை அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவன் மோசமானவன், அவன் ஒரு ஆகாவளி, அவன் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் என்று அவனை ஒதுக்கி தள்ளுகிறார்களோ, அவனால் தான் அந்த வீட்டுக்கு விமோசனம் வரும். ஒரு நாளைக்கு அவனால் தான் அந்த வீடு பாதுகாக்கப்படும். ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கிறான். அந்த வீட்டில் 4 பேர் பசங்க அல்லது 5 பேர், எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க. இப்போ தானே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிற மாதிரி ஒரே ஒரு குழந்தையை பெற்றுட்டு விட்டுறாங்க. அப்போல்லாம் 4 குழந்தை 5 குழந்தைங்க தானே. ஒருத்தன் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிட்டான்னு வச்சுட்டுங்களேன், அவனை மன்னித்து அவனுக்கு அறிவுரைகளை சொல்லி அவனை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த பெற்றோர்களுக்கு வராது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை திட்டிகிட்டே இருப்பாங்க, அவனை சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க, அவனை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அண்ணன் தம்பிகள்லாம் அவனை அவமானப்படுத்துவாங்க. ஏதோ ஒரு விசேஷம்னா அவனை கூப்பிட மாட்டான். அவனை ஏன் கூப்பிட்றீங்க, அவன்கிட்ட என்ன இருக்குது, அவனை போய் கூப்பிட்றீங்க, அப்படியெல்லாம் அவனை ஒதுக்கி வைத்து கொண்டே இருப்பான். இந்த ஒதுக்கி வைக்கிறத அவன் நினச்சி உணர்ந்து, நாம் இந்த தவறு செஞ்சதுனால தான் இவங்க நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க, இனிமேல் நம்ம அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது, இந்த தப்பு பண்ணினதுனால தான் நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்ம அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அந்த தவறையெல்லாம் அந்த தப்புகளையெல்லாம் அவன் செய்யாதபடிக்கு அவன் அதாவது சமுதாயத்தில் தன்னை மதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து ஒரு நிலைக்கு வரான்னு வச்சுங்களேன். அப்போ எல்லோரும் அவனை தேடி போவாங்க. அந்த வீட்டில் விசேஷம் நடந்துச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, அவனை கூப்பிட்டு முன்மாதிரியாக வைப்பாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் தாலி எடுத்து கொடுங்க, நீங்கள் விளக்கேற்றி வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த மனிதனை அந்த வீடு ஒதுக்கினதோ, அந்த ஊர் ஒதுக்கினதோ, அதே மனுஷனை மறுபடியும் அவங்க கூப்பிட்டு ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க. எந்த கல் அங்கே தள்ளப்பட்டதோ அதுதான் அந்த விழாவிற்கு அந்த செயலுக்கு மூளைக்கல்லாக நிற்கிறது. சரி, இது எப்போ முடியும், எப்படி முடியும் அப்படின்னா, தன்னைத்தான் அவன் உணர்ந்து கொள்ளுகிற போது, தான் செய்த தவறுகளையும் தன்னிடத்தில் இருக்கிற தப்புகளையும் அவன் உணர்ந்து அதை மாற்றிக்கொண்டு
தன்னை முழுமையான மனிதனாக, தன்னை கடுமையாக உழைக்கிறவனாக, தன்னை கடவுளுக்கு பயந்தவனாக, 4 பேர் நம்மளை மதிக்கணும் என்கிற அந்த வைராக்கியத்தோடு அவன் உழைச்சி முன்னுக்கு வரான் பார்த்தீங்களா, அந்த உழைப்பும் அந்த முன்னேற்றமும் தான் அவன் மூளைக்கல்லாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க, பிறருடைய பொருளை இச்சிக்காதீங்க, பிறருடைய பொருளையோ பிறருடைய எதுவாக இருந்தாலும் சரி எதையும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்காது. நீங்கள் சொந்தமாக உழைச்சி நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த நீங்கள் பாடுபட்டு உழைச்சி முன்னுக்கு வாங்க. எந்த தவறுகளையும் செய்யாதீங்க. ஒருவேளை நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனமாற்றம் வரணும். நம்ம எல்லாம் ஒதுக்குறாங்களே, நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எந்த இடத்துல நீ அவமானத்தையும் நிந்தையும் அனுபவித்தாயோ அதே இடத்துல நான் உன்னை உயர்த்துவேங்கிறார். எப்படி உயர்த்துவார்னா, நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகிற போது, நாம் நம்மை முழுமையாக மாற்றிக்கொள்ளுகிற போது. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எத்தனையோ தவறுகளை, எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ விஷயங்களை நம்ம செஞ்சுருக்கலாம். ஆனால் அவைகளையெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு இனி அது போன்ற தவறுகளையும் அது போன்ற செயல்களை நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து ஆண்டவரோட சமூகத்தில் நம்மை ஒப்புவித்து நம்ம கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வரணும்னு நினச்சி உழைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாயிடும். அப்போ பாருங்கள், யாரெல்லாம் நம்மளை ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் நம்மளை தூக்கி உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி நினச்சாங்களோ, அவங்களாம் நம்மளை வலுக்கட்டாயமாக கூப்பிடுவாங்க. நீங்கள் வாங்க, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வந்தால் தான். ஒரு சில இடங்களில் அவர்களுக்காக நடக்கக்கூடிய அந்த விழா கூட தள்ளி வைப்பாங்க. நீ உங்களுக்கு டைம் இல்லைன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ பண்ணிக்கலான்னு வாங்க. அன்பானவர்களே, இந்த உலகம் அப்படித்தான். அதைத்தான் அன்றைக்கு வேதமே சொல்லுகிறது. என்னென்னு, எந்த கல்லை வேண்டான்னு தள்ளுனாங்களோ அந்த கல் தலைக்கு மூளைக்கெல்லாம் வரணும். இப்போ நாம் கூட நிறைய பேர்னால் அவமானப்படுத்தப்பட்டு இருப்போம். இந்த அவமானங்களுக்கு மத்தியில் நாம் உயர்ந்து நிற்கணும்னா நமக்கு முதல் கடவுள் பயம் இருக்கணும், மனமாற்றம் இருக்கணும், கடுமையான உழைப்பு இருக்கணும், உண்மையான வார்த்தைகள் இருக்கணும். இவைகளெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து பிரியப்படுறார். அதுக்காக தான் தன் ஜீவனை கொடுத்தார். அன்பானவர்களே, நாம் மனம் மாறி உண்மையுள்ளவர்களாக கடினமாய் உழைக்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் தான் தலைக்கு மூளைக்கல்லாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறவர் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அநேகரால் ஒதுக்கப்பட்ட போது, நாங்கள் அநேகரால் அவமதிக்கப்பட்ட போது கூட நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த கல்லையும் தலைக்கு முளைக்கல்லாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.